Hello students, welcome back to Zerofail. Today's topic, mole concept. So far we have discussed about atom and molecules. I hope everyone familiar about atom and molecule. Today I will explain you how to count the number of atoms or molecules in any physical body. Students, we can directly count any macroscopic bodies. Just for example, see this is marbles. So I can count directly 1, 2, 3, 4, 5 just like that. But I can't able to count the number of atoms in this marble. Got it? Every matter is made up of atoms. So this marble also made up of enormous number of atoms. We don't know exactly how many atoms are here. Okay, but actually we need to count how many number of atoms in this marble or any object. Actually, that is practically not possible always. So, but we have one opportunity to count the number of atoms or molecules in matter. Okay, if you want to know that idea, we should discuss about this mole concept. Okay, now let me explain what about the mole concept. Students, one famous scientist named Avogadro. He took 12 grams of carbon 12 atom. You see, carbon 12 atom means carbon isotope. So the 12 gram எடுத்துக்கிறாரு. So எடுத்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா he experimentally found the number of atoms in that carbon 12 atom. Okay. So எவ்வளவு அவர் கண்டுபிடிச்சாருன்னா 6.023 10 power 23 atoms வந்து 12 gram of carbon 12 atomல இருக்குது. So இதுதான் 1 mole ஓட benchmark அப்படினு சொல்றாரு. Okay. So 1 mole னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. பட் எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல, அதுதான் யார் பண்ணியிருக்காங்க, ஒரு அவோகாட்ரோ கண்டுபிடிச்சிருக்காரு. 1 mole is equal to 6.023 into 10 power 23 entities. Entities means atoms or molecules or whatever. Okay, clear? இப்போ 1 mole நால உங்க மைண்ட்ல என்ன வரணும்னா 6.023 into 10 power 23 atoms or molecules. Okay, so இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதே கார்பன் சொல்லும்போது அதோட மாஸ் என்ன, 12 gram of mass. So இப்போ இந்த மோலுக்கும் மாஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இது கார்பன். ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆக்ஸிஜன்ல இவ்வளவு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இருந்தா 1 மோல். அப்ப அதோட மாஸ் வந்து இந்த 12 கிராமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிளியர்? ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா 16 கிராம் ஆக்ஸிஜன் நீங்க எடுத்தாதான் அதுல வந்து 1 மோல் நமக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் போக போக ஓகே, நம்மளோட பெஞ்ச்மார்க் என்னன்னா 1 mole is equal to the mindல fix ஆனது 6.023 into 10 power 23 atoms or molecules. So அவ்வளவு கவுண்டிங்ல atoms or molecules இருக்குன்னா அதோட மாஸ் வேரி ஆயிட்டு இருக்கும். எலிமெண்ட் டு எலிமெண்ட் அதோட மாஸ் வேரி ஆயிட்டு இருக்கும். அதுதான் நாம அட்டாமிக் மாஸ்னு படிச்சிட்டு வரோம். ஓகே, the definition of mole பாருங்க. Amount of substance of the system as many atoms or molecules as there are atoms or molecules in the 12 gram of carbon 12 atom. So கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கு. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அந்த மாலிகூல்ஸ் இருக்குல்ல, இது எதை மாதிரி இருக்கணும் சொல்றாங்க, இந்த 12 கிராம் கார்பன் 12 ஆட்டம்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் 1 மோல். புரியுதா? இப்போ ஒரு 12 கிராம் கார்பன் 12 ஆட்டம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அது போல ஒரு சிஸ்டம்ல இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா that's what 1 mole. நமக்கு தெரியும் என்ன, இந்த 12 கிராம் கார்பன் 12 ஆட்டம்ல வந்து 6.023 into 10 power 23 atoms or molecules இருக்குது. சோ அதே போல தான் whatever the system அதுல இவ்வளவு atoms or molecules இருந்துச்சுன்னா அதுதான் 1 mole. புரியுதா? கிளியர் தானே? எப்ப கேட்டாலும் மைண்ட்ல இருக்கிறது 1 mole means what, 6.023 into 10 power 23 atoms or molecules. just மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, and one more thing, இந்த வேல்யூ தான் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பேரு அவோகாட்ரோ நம்பர். ஏன்னா இந்த நம்பரை, இந்த ஹியூஜ் நம்பரை கண்டுபிடிச்சது யாரு, அவோகாட்ரோ. சோ அவரோட ஞாபகமா தான் இந்த நம்பருக்கு வந்து அவோகாட்ரோ நம்பர் சொல்றாங்க. சோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. I hope you guys you understood the concept.